இது நமக்கே ஓவராக இருக்குல்ல. சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல பார்க்க போகிறது Assassin's Creed Odyssey. How can a child save us all? இந்த கேம் பார்த்தீங்கன்னா யூபிசாஃப்டால வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் என்ஜினான ஆன்வில் நெக்ஸ்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. பட் இது 2.2. இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த Assassin's Creed Origins-ஓட ஒன்றுபட்ட ஒரு கேம் தான். ஏன்னா சில இடத்துல இது ஆர்ஜின்ஸா இல்லை ஆடிசியான்னு கூட தெரியாத அளவு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கேம் எதை மையப்படுத்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிமு 400 நடந்ததா சொல்லப்படுற பொலப்பெனிஷியன் வார் அதை மையப்படுத்தி தான் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏத்தன்ஸ்க்கும் ஸ்பார்டன்ஸ்க்கும் நடந்த ஒரு வார். பொதுவாக யூபிசாஃப்டோட Assassin's Creed, Prince of Persia இந்த மாதிரி கேம்ஸ்ல ஆடும்போது நமக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் மித்தாலஜி பற்றின விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதே மாதிரி இந்த கேம் ஆடினீங்கன்னா உங்களுக்கு பொலப்பெனிஷியன் வார் பற்றியும் ஸ்பார்டன்ஸ் அண்ட் ஏத்தன்ஸ்க்கு இடையிலான பிரச்சனையை பற்றியும் தெரிய வரும். 9வது பார்க்க போகிறது Just Cause 4. இந்த கேமை அவிலான்ச்சி ஸ்டுடியோஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக இந்த கேமோட கதை எப்படி இருக்கும்னா, ஒரு சர்வாதிகாரமான நாட்டில் ஹீரோ செய்கிற வீர சாகசம் தான் பொதுவான கதை. அந்த விதத்தில் இந்த கேமோட கதை எங்கே நடக்குதுன்னா, சோலஸ் அப்படின்ற பொதுவாக பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவை மையமாக வச்சு ஃபிக்ஷனலாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு நாடு. Just Cause 3க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ தெரியுதுப்பா. எதப்பா சொல்ற? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை. அதே தாங்க, ஹீரோக்கு பவுடர் போட்டது, புயல் காத்துல பொறி சாப்பிட்றது அப்படின்னு சிறு சிறு மாற்றங்களை மட்டும் செஞ்சுட்டு அதே தோசை மாவில் இட்லி சுட்டுருக்காங்க. இருந்தாலும் Just Cause 4 ஒரு குறிப்பிடத்தக்க கேம். 8வது இடத்துல பார்க்க போகிறது Battlefield 5. Battlefield பற்றி தெரியாத கேமர்ஸ் இருக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2016 வந்த Battlefield 1 அவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ Battlefield 5 பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி தான். அதாவது Battlefield 1 வந்து பார்த்தீங்கன்னா World War 1 மையப்படுத்தி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷனாக World War 1 அண்ட் World War 2. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட சில கதைகள் வரும். ஸோ Battlefield 1ல் இருக்க மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா World Warல இருந்த சிலரோட வாழ்க்கையை பற்றி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே உண்மையாகவே வாழ்ந்தவங்க, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணதை வச்சு இந்த கேம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் Battlefieldல ஒவ்வொரு தடவை இறக்கும் போதும் அதில் ஒருத்தரோட பேரும் அவரோட வாழ்ந்த இயர் பீரியடும் காட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாக வாழ்ந்து இறந்தவங்களோட பேர், அப்புறம் அவங்களோட வாழ்ந்த காலம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா முதல் ரேட் ரேசிங் எனேபிள் கேம். ஸோ இப்போ கூட மார்க்கெட்டில் இருக்கிறது 2-3 கேம்ஸ் தான் ரேட் ரேசிங்கோட, அதில் இதுவும் ஒன்று. பட் இது Battlefield 1 அளவுக்கு போச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். இருந்தாலும் இது கால் ஆஃப் டியூட்டி அளவுக்குலாம் கண்டிப்பாக இல்லை. 7வது இடத்துல பார்க்க போகிறது Hitman 2. இது பழைய Hitman 2 இல்லை, இந்த ரீமேக் சீசனில் ரீமேக் செய்யப்பட்ட இன்னொரு கேம் தான் இந்த Hitman 2. பேர் மட்டும்தான் Hitman 2, ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இது 2016 வெளிவந்த ஹிட்மேனோட செகண்ட் பார்ட். என்ன உரை ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு மிஷனில் இந்தியாவுக்கு வருவார், இதுலேயும் ஒரு சினிமா சாரை கொலை பண்ணுறதுக்கு மும்பை வருவார். இந்த கேமை IO இன்டராக்டிவ் டெவலப் பண்ண வார்னர் பிரதர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது முந்தைய பாகமான ஹிட்மேன் அப்சல்யூஷனில் என்னதான் கூலிக்கு கொலை பண்ணாலும் அவனுக்குன்னு ஒரு தனி கதை இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது இடம், புது புது மிஷன் அப்படின்னு சிறப்பாக வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் கதைக்கு எந்த வித முக்கியத்துவமும் கொடுக்கல. 6வது இடத்துல பார்க்க போகிறது Shadow of Tomb Raider. இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுவும் ரேட் ரேசிங் எனேபிள் கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2015 வந்த ரைஸ் ஆஃப் த டூம் ரைடர் அந்த கேமோட ஸ்ட்ரைட் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே எங்கே விட்டுதோ இங்கே அங்கே ஆரம்பிக்கும். ரைஸ் ஆஃப் த டூம் ரைடரில் நம்ம லாரா கிராஃப்ட் அவங்க அப்பாவுக்காக சாகா வரம் தர டிவைன் சோர்ஸை கண்டுபிடிப்பாங்க. அப்போ ட்ரினிட்டி குரூப்னு ஒரு குரூப்பு அந்த டிவைன் சோர்ஸை ஆட்டிய போகிறதுக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சண்டை போட்டு அந்த டிவைன் சோர்ஸை கண்டுபிடிச்சோமா இல்லையா அப்படின்றது தான் அந்த கேம். அதாவது ரைஸ் ஆஃப் த டூம் ரைடரோட கதை. இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரினிட்டி குரூப்பை காலி பண்ணாங்களா இல்லையா, அப்புறம் அவங்க அப்பாவோட மற்ற கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கேமோட கதை. 5வது இடத்துல பார்க்க போகிறது Far Cry 5 and Detroit Become Human. யூபிசாஃப்ட் ஒரு வருஷத்துக்கு விடுற கேமோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனாலும் அதில் நல்லா இருக்க கேம்ஸ் என்னமோ 1-2 தான்.
அதில் நல்லா இருக்கிற கேமில் ஃபேர் கிரை 5ம் ஒன்று. கேமிங்கில் ஃபேர் கிரை ஒரு முக்கியமான ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வில்லனுக்கு தான் வெயிட் அதிகம். நீங்களே பொதுவாக பார்த்துருக்கலாம், போஸ்டர்ஸில் ஹீரோ ஃபோட்டோ இருக்காது, வில்லனோட ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிற வில்லனோட பேர் ஃபாதர். எல்லா ஃபார் கிரைலையும் வில்லனுக்கு ஒரு எண்டு இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இல்லை. காரணம் என்னென்னா அவங்க டிஎல்சி வைக்கணுன்றதுக்காகவே அவங்க அப்படி வச்சாங்களான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் இந்த கேமோட கதையும் இந்த கேமையும் ஆடி இருப்பீங்க. இந்த கேமை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கே இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கலாம். டெட்ராய்ட் பிகம் ஹியூமன் இது ஒரு சிறந்த கதையம்சம் கொண்ட PS எக்ஸ்க்ளூசிவ் கேம். பொதுவாகவே PS எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ்லாம் கேம் பிளேவ்லேயும் ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒர்த்தான கேம் இது. இந்த கேமோட ட்ரெய்லரை 2016 E3ல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கேமை 2018 தான் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ நாள் ரிலீஸ் ஆக தள்ளி போன கேம் இது. இந்த கேம் ஒரு மல்டி எண்டிங் கேம், கிட்டத்தட்ட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. மனித உணர்வுகள் கொண்ட 3 ரோபோக்கள் பற்றின கதை தான் இந்த டெட்ராய்ட் பிகம் ஹியூமன். கிட்டத்தட்ட எந்த படம் மாதிரி வச்சிங்களேன். நாலாவது இடத்துல பார்க்க போகிறது What's your plan? வே அவுட். இந்த வருஷத்தோட முக்கியமான கேமில் இது ரொம்ப முக்கியமான கேம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு புது ட்ரை. அதாவது பார்த்தீங்கன்னா EA வந்து முதல்ல ஒரு வித்தியாசமான ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை உங்களால் சிங்கிள் பிளேயர் ஆட முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட தான் ஆட முடியும், 2 பேரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோஆப் கேம், தனிப்பட்ட சிங்கிள் பிளேயர் கேம் கிடையாது இதில். ஸோ இதோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லியோ அண்ட் வின்சென்ட் இவங்க 2 பேர் தான் நம்ம லீட் ரோல். ஸோ 2 பேரும் ஆட போகிறோம். உங்கள் ஃப்ரெண்டு அண்ட் நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆட முடியும். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி ஒரு ஜெயிலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதையும் வேற லெவலில் இருக்கும். ப்ளே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். அதுவும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஆடினீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். மூணாவதுல பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன். வீடியோ கேமுகளில் DC தான் ரொம்ப நாளாக தன்னோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்துச்சு. அதை முறியடிக்கிறதுக்காகவே களமிறங்கினது தான் இந்த ஸ்பைடர்மேன். இந்த கேம் முழுக்க மார்வல் காமிக்ஸை பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் கேம்ஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கேம் மட்டும் ஸ்பைரோ கேம் சீரிஸை டெவலப் பண்ண இன்சோனியாக் கம்பெனி டெவலப் பண்ண சோனி பிளேஸ்டேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் கேம்களை விட இது சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அனிமேஷன், ஸ்டண்ட், சினிமேட்டிக் அப்படின்னு வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான கேம். இந்த கேமை பார்த்து DC ஃபேன்ஸ் அர்க்கம் நைட் மாதிரி இருக்கு அப்படின்னு பொறாமையில போங்கினாலும் மார்வல் கேமுகளில் மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க கேம் இது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதா பார்க்க போகிறது ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டாரோட கேம். ஸோ அதனாலே புரிஞ்சிருக்கும் கேமோட வெயிட் என்ன அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தீம்டு ஆக்ஷன் கேம். ஸோ அதனால இது அந்த காலத்து ஜெய்சங்கர் படம் மாதிரி இருக்கும். அதாவது கவுபாய்ஸ், தொப்பி, துப்பாக்கி, குதிரை. ஸோ இந்த மாதிரி இந்த கேமில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் டீடைலிங் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இதில் இருக்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வாய்ஸ் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 700 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் வந்து இந்த கேமில் இருக்கும். ஸோ வாய்ஸ்க்கே இந்த அளவுக்குனா கேமில் இருக்க ஷேடர்ஸ் இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு குதிரையோட தோல் பிரிக்கிறதுலேருந்து ஹண்டிங், ஃபிஷிங், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டீடைலிங் இருக்கும், நிறைய ஷேடர் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த கேம் நீங்கள் விளையாடினாலே உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு புரியும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா PS அண்ட் Xboxல மட்டும் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் PC ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூமரா என்னன்னு சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது காரணம் என்னன்னா GTA 5 அப்படி தான் வந்தது. ஸோ முதல்ல கன்சோல்ஸ்க்கு மட்டும் தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் PCக்கு வந்தது. அதனால இன்னும் PCக்கு வருமா வராதுன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். முதல்ல பார்க்க போகிறது இந்த கேம் காட் ஆஃப் வார் சீரீஸ்கள்லேயே மிகவும் முக்கியமான வித்தியாசமான கேம் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த கேம்களோட கதை எல்லாமே கிரேக்கன் மைத்தாலஜியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் தான் நார்ஸ் மைத்தாலஜியை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வருஷத்தோட கேம் ஆஃப் த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காட் ஆஃப் வார் தான். இந்த கேமில் தான் நீங்கள் ஒரு வித்தியாசமான கிரேட்டோஸை பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த கிரேட்டோஸ் ஆக்ரோஷமாகவும் கோபக்காரனாகவும் எதிர்த்து நிற்கிறவள டக்குன்னு கொள்கிற கொடூரனாகவும் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கேமில் மட்டும்தான் கிரேட்டோஸை ஒரு பொறுப்பான
தந்தையாக காமிச்சிருப்பாங்க. இந்த கேமில் வர இயற்கை காட்சிகள் மற்றும் கிளைமேக்ஸில் இருக்கிற ட்விஸ்ட்டு அப்படின்ட்டு கேம் விளையாடவே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரெண்டாயிரத்தி 18 பல கேம் கம்பெனிஸ் அரைச்சமாவே அரைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சாண்டா மோனிகா, சோனி, ராக்ஸ்டார் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அதுக்கும் ஒரு திறமை வேணுன்றத நிரூபிச்சிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் செய்ய முடியாத கேம்ஸ் எல்லாம் நாங்கள் இதில் ஆட் பண்ணல. முக்கியமாக கால் ஆஃப் டியூட்டி வாங்கியாச்சு. என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். ஸோ 2018 பெருசாக எந்த இண்டி கேமும் வரல. பிசிக்கின்ட்டு சிறந்த கேம்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. பிஎஸ் எக்ஸ்க்ளூசிவாக தான் கேம்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2019 சிறந்த கேம்கள் வெளிவரும் அப்படின்ட்டு காத்திருக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே எங்கள் A2D ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கோங்க.